ஆண்டவர் நல்லவர். சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம். கற்றுக்கொள்ள போகிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு பின் மறைந்திருக்கிற தெய்வ ஆசீர்வாதங்களை 1 முதல் 11 வரையிலான வசனங்கள். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இந்த 11 வசனங்களையும் தனித்து பேச வேண்டுமானால் பல நாட்கள் நாம் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். ஆகவே இந்த 11 வசனங்களுக்குள் மறைந்திருக்கின்ற ஆவிக்குரிய விசுவாச ஜீவித அடிப்படையை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எல்லாரும் பைபிளை எடுத்துடணும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். சரியா? இந்த 1 முதல் 11 வரையிலான வசனங்களில் மிக முக்கியமாய் நாம் எடுத்துக்கொள்ளுகிறது 2 வசனங்கள். ஒன்று 7ஆம் வாக்கியமும் 11வது வாக்கியமும். 7வது வாக்கியமும் 11வது வாக்கியமும். சரி, இனி 7ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆங்கிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நஷ்டம் என்று எண்ணினேன். 11 எல்லாரையும் சேர்ந்து படிப்போம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது, இன்றைக்கு மனிதன் எதை பெருமை என்று நினைக்கிறானோ, இன்றைக்கு மனிதன் எதை சிறந்தது என்று நினைக்கிறார்களோ அவைகளை குறித்து மிக தெளிவாக எது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று இந்த பகுதியில் நமக்கு முன்பு அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். ஆமென். பரிசுத்த வேதாகமம் 2 காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று இம்மைக்குரிய காரியங்கள், இன்னொன்று மறுமைக்குரிய காரியங்கள். இந்த உலகத்தில் இக்காலத்து கிறிஸ்தவ சமுதாயம் சபைகளில் ஜனங்களுக்கு முன்னே அதிகமாக இம்மைக்கடுத்த காரியங்களை வைப்பதினால் மறுமைக்கடுத்த நீதி சபைகளில் பின்தங்கிக் கொண்டே இருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். எதை நாம் முக்கியப்படுத்துவோமோ அது நமக்கு அதிகமாய் கிடைக்கும். இன்றைய திருச்சபைகள் அதிகமாக நித்தியத்திற்கடுத்த காரியங்களை விட இம்மைக்கடுத்த காரியங்களை அதிக கவனம் செலுத்துவதனால் நித்தியத்திற்கடுத்த காரியங்கள் மிகவும் தாமதமாகவும் தூரமாயும் இருக்கிறதை சபைகளில் பார்க்க முடிகிறது. இந்த செய்தி நம்மை கிறிஸ்துவோடு கிட்டி சேர பண்ணுகிறதா இருக்கு. அல்லேலூயா. யாரோடு? கிறிஸ்துவோடு. ஆமென். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், ஏன் நான் கிறிஸ்துவோடு கிட்டி சேர வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு சொந்தமான தோட்டத்தில் கிறிஸ்து என்று சொல்லுகிற செடியில் நானும் நீங்களும் ஒரு கொடியாக, கிளையாக இருக்கிறோம். செடியோடு எந்த அளவிற்கு கொடிகள் இணைந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு பலன் கொடுக்கும். இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. நம்ம ஊர் வழக்கத்தின்படி சொன்னா ஒன்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல, புரியுதா இல்லையா? அப்ப இன்றைக்கு இந்த இரவு நேரம் என்னை கிறிஸ்துவோடும் அவருடைய சித்தத்தோடும் இணைக்கிற ஒரு இரவாக மாறட்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் பணம் மிக முக்கியம், செல்வம் மிக முக்கியம், வீடு வாசல் முக்கியம், பெருமையான தலைமைத்துவங்கள் முக்கியம். இன்னைக்கு அதிகமாக நீங்க பார்த்தீங்கன்னா சபையில் இருக்கிற 80% பிள்ளைகளும் இந்த உலகத்திற்கு அடுத்து ஏதோ ஒரு தேவைகளுக்காகத்தான் தேவ சமூகத்தில் வருகிறதை நம்மால் உணர முடியுது.
நீங்க உங்க சபைகளை மட்டும் பார்க்கிறீர்கள். நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆட்களை பார்க்கறதுனால நாங்க சொல்லுகிறோம். சமீபத்தில் ஒரு நாள் ஒரு திருச்சபைக்கு ஆன்லைன்ல போகுதா ஐயா, லைவ் போகுதா? இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் போனாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லிட்டா போதும், அப்போ கொஞ்சம் அடக்கி வாசி. ஒரு முறை ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன். அந்த திருச்சபையில் ஒரு 2 மணி நேரம் ஆவிக்குரிய காரியங்களை முக்கியப்படுத்தி கர்த்தர் பேசினார். 100% ஸ்பிரிச்சுவலா இருந்துச்சு மீட்டிங். வசனத்தை கூட பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திற்கு அடுத்த ஆத்மீகம் அல்லாத உலகத்திற்கு அடுத்த ஒரு வார்த்தையும் நான் பார்க்கல. அந்த செய்தியை முடித்து விட்டு நான் டைம் ஆயிருச்சு அமர்ந்து விட்டேன். அந்த போதகர் எழும்பினார். அப்புறம் கொஞ்சம் அவரை பார்க்கும் பொழுது பாவம் பரிதாபமா இருந்துச்சு எனக்கு. என்ன அப்படின்னா, நான் கொடுத்த ஆத்மீகத்திற்கு அடுத்தது போதுமானது அவருக்கு தெரியல. உடனே எல்லாரும் கண்களை மூடுங்கள், உங்களை வாலாக்காமல் தலையாக்க போகிறேன், நீங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகிறது, உங்கள் கண்ணீர் எல்லாம் இந்த நாளில் மாறப்போகிறதுன்னு கொஞ்ச நேரம் பேசினேன். யாருமே ஒன்றும் சொல்லலை. நானும் கொஞ்ச நேரம் அவரை பாவம் ஒரு கஷ்டமான மனுஷன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் நீதிக்கடுத்த காரியங்கள் பேசப்பட்டாயிற்று. அந்த வசனத்தை முன்னிறுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபித்து அனுப்பினால் போதும், கொடுக்கப்பட்ட வசனங்கள் அவனை வாழ்ந்திருக்க செய்யும். ஒரு நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுவது, ஒரு தேவ ஊழியன் ஒருவனுடைய கையிலையில் கை வைத்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நீதிமானாக இருந்தால் இதிலே சொல்லப்பட்ட வசனங்கள் அவனுக்கு வந்து அடையும். யாரும் உங்கள்கிட்ட வந்து உங்க தலை அசைக்கணும் பிடிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீதிமான் கைவிடப்பட்டதும் நீதிமானின் சந்ததி அப்பத்துணிக்கைக்கு இறப்பதையும் நான் கண்டதில்லை. அப்ப இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தேவைகளோடும் சரீர தேவைகள், மனதில் காணப்படுகிற துக்கங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் இயேசு சொன்னார், தரித்திரர்கள் எப்பொழுதும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். மனிதன் பிறந்த நாள் முதல் மரண நாள் வரையிலும் பிரச்சனை இல்லாத நாட்களே இல்லை. அவனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் அவன் உயிரோடு இல்லை என்று அர்த்தம். மரித்தவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. கரண்ட் பணம் கட்டவே வேண்டாம். ஆமாவா இல்லையா? செத்த பிறகு இவன் கரண்ட் பணம் கட்டினா அப்படித்தானே? நன்றி. அப்ப இன்றைக்கு இந்த 7வது வசனத்தில் உலகம் எதை சிறந்தது என்று சொல்லுகிறதோ ஆவிக்குரியவன் யார்? உண்மையான கிறிஸ்தவம் என்றால் என்ன? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற கிறிஸ்தவம் எத்தகையது? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற கிறிஸ்தவம் எத்தகையது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 7, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நஷ்டம் என்று முன்னால இயேசுவை நான் அறிகிறதுக்கு முன்னால எவைகளெல்லாம் எனக்கு லாபகரமானவை, எவைகளெல்லாம் என் பெருமைக்குரியவை, எவைகளெல்லாம் என்னை தலை சிறந்தவன் ஆக்கும் அப்படின்னு நான் நினைச்சனோ, என் லாபத்திற்கு ஏதுவாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை இப்ப நான் எப்படி நினைக்கிறேன்? நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அந்த வார்த்தையை சொல்லுங்க, நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இனி 11ஆம் வசனத்துக்கு வரும்போ எல்லாவற்றையும் 7ஆம் வசனத்துல சொல்லுவார் எனக்கு லாபமாய் இருந்தவைகள். ஆனா 11ஆம் வசனத்துல சொல்லுகிறார் லாபமாய் இருந்தவைகள் அல்ல, லாபமாய் இல்லாதவைகளையும். அந்த வார்த்தை சொல்லும் பொழுது ஆமை எல்லாவற்றையும், எனக்கு இருந்த எல்லாவற்றையும் ஆமேன் நஷ்டம் என்று விட்டேன். அதை இப்ப நான் எப்படி எண்ணுகிறேன்? குப்பையா நினைக்கிறேன். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆவிக்குரிய காரியங்கள் அல்லாமல் உலகத்திற்கு அடுத்த காரியங்களை
ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், முக்கியப்படுத்துகிறான் என்று சொன்னால் அவன் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவன் என்று அர்த்தம். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? உலகத்திற்கு அடுத்த பேசும் பொழுது உலகத்திற்கு அடுத்த காரியங்கள், சிந்திக்கும் பொழுது உலகத்திற்கு அடுத்த காரியங்கள். ஆமேன். ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உலகத்திற்கு அடுத்த காரியங்கள், ஜெபிக்கும் பொழுது உலகத்திற்கு அடுத்த காரியங்களையே முன்னிற்கிறது என்றால் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிடணும். ஆமேன். ஆவிக்குரியவன் தான், ஆனால் வளர்ச்சி இல்லாதவன். ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிற ஒருவனால் உலகத்திற்கு அடுத்த காரியங்களில் அதிக கவனம் செலுத்த முடியாது. அவனால முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹோமோ ஸ்டேஜில் இருக்கிறவனால சிரிக்க முடியுமா? நடக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் தெளிவான ஒரு ஆவிக்குரியவனால் உலகத்தை நேசிக்க முடியாது, பாவத்தை நேசிக்க முடியாது, உலகத்திற்குள்ளவைகளின் மேல் தன் கவனத்தை செலுத்த முடியாது. அது நினைச்சா கூட முடியாது. அந்த சாப்ட்வேர் அவனுக்குள்ள ஒர்க் ஆகாது. அதுதான் தெளிவு. ஒரு காலத்தில் இவர் என்ன செய்திருந்தார்? லாபம் என்று நினைத்தார். ஒரு காலத்தில் எப்போ? இயேசுவை அறிவதற்கு முன்னாட பணம் அவருக்கு பெரிதாகத்தான் தெரிந்தது. 4 பேர் புகழ்ந்து பேசுவது அவருக்கு பெரிதாகத்தான் தெரிந்தது. 4 பேர் உங்க சூப்பரா பாடுனீங்க பிரதர் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளை தெரியாம லைட்டா ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். அதெல்லாம் பெருமைக்குரிய ஒன்றாக இருந்தது எருமையாய் இருந்த காலத்தில். புரியுதாம்மா? என்றைக்கு அவன் கிறிஸ்துவை அறிகிறானோ, தேவனுடைய அன்பை அறிகிறானோ, அவன் சத்தியத்தை அறிகிறானோ, அப்பொழுது அன்று லாபமாய் இருந்தவைகள் இன்று எனக்கு எப்படி தெரிகிறது? நஷ்டமாய். அன்றைக்கு பெருமையாய் இருந்தவைகள் இப்ப நான் எப்படி நினைக்கிறேன்? குப்பையாய். அதனாலதான் அவர் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய அன்பிற்கு பின் அவர் வந்து விடுகிறார். அன்றைக்கு இருந்த சனகரி சங்கத்துல ஒரு மெம்பர் தான் யாரு? அப்போ சொன்ன இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் விடுவதற்கு ஒன்றுமே இல்லை, ஜீவன் மட்டும்தான் விட வேண்டியது இருந்து அதுவும் விட்டார். அப்போ இந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றையும் குப்பை என்று நினைக்க ஒரே காரணம், அந்த 7ஆம் வசனத்தை நீங்க கவனிங்க. கிறிஸ்துவுக்காக அந்த வார்த்தை இருக்கா இல்லையா? கிறிஸ்துவுக்காக அப்படித்தானே இருக்கு. கிறிஸ்துவுக்காக 11ஆம் வசனத்தில் அதே வேர்டு இருக்கும் பாருங்க. அவருக்காக ஏம்மா, எனக்காக அவர் என்ன செய்தார், அதை ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிற நான் அவருக்காக என்ன செய்தேன்? இந்த கேள்வி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனிநபர் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது செய்தாரா? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், செய்தாரா இல்லையா? அப்படி என்ன செய்தார் உங்களுக்கு? இந்த மொட்டை, அந்த கோடி ஸ்தோத்திரம் எண்ணி எடுத்துக்கிடுங்க. எப்படி சொல்லப்படாது. சில ஆட்கள் அப்படிதான் காலையில் எழும்பி அப்பா கோடி ஸ்தோத்திரம் எந்திரிச்சு போயிடுறோம். மத்தியானத்துல அப்பா கோடி ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு எத்தனை கோடி ஆச்சு? சாயந்தரம் 4 மணிக்கு டீ குடிக்கிற நேரத்துல என்னப்பா மறுபடியும் ஒரு கோடி ஸ்தோத்திரம். அப்படி ஒவ்வொரு நாளும் பல கோடிகள் கொடுக்கறவங்க இருக்காங்க. ஆனா 10 நிமிஷம் முட்டங்கால் போட்டா எக்ஸ் வடிவிலையும் யூ வடிவிலையும் விட்டா இசெட் மாதிரியும் இருப்பான். உட்கார்ந்த இடத்துல 5 நிமிஷம் ஜெபம் பண்ண மாட்டான் பார்த்துக்க. ஆனா கோடி கோடி நன்றி டேடி அவர் சொல்லுவார், எந்திரிச்சு போல மீச்சே போடுவேன். அப்படி அல்ல. ஆண்டவர் எனக்கு அநேக காரியங்களை செய்தார். எனக்கு தெய்வம் தந்த பிராணன், என் ஜீவன் எனக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். என் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஒரு ஆத்துமாவினுடைய விலை உலகத்தை பார்க்கலும் மேலானது. என்னை ஆண்டவர் ரட்சித்தார். இப்படி சொல்ல போனார், ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நம்மை நடத்தும் விதங்கள் ஆச்சரியமானது.
உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஏதாகிலும் செய்திருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? ஆம் என்றால் ஆமேன் என்று சொல்லுவோமே. ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இவர் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துவுக்காக, இந்த இரட்சகருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம்னு நினைச்சிட்டேன், குப்பைன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு. இப்போ நான் உங்களை பார்த்து சும்மா கேட்குறேன், நீங்கள் உங்களை சிந்திக்கிறதுக்கு தான் தானே. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆயிற்று? கை காலெல்லாம் தூக்கப்படாது, சும்மா நீங்களே நினச்சிக்கிடுங்க. ஒரு 5 ஆண்டுகள், 10 வருஷங்கள், 15, 20. ஓகே, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் நீங்கள் வேண்டாம் என்று வைத்தவைகள் எவை? இந்த கேள்விக்கு நீங்கள் மனதிலே விடை சொல்லி தோத்திரம். நீங்க விடைய மனசுல நினைக்கும் போதே உங்க முகம் எனக்கு காட்டி தந்துடும். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா? ஆமா. அவரை சுந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆமா பிரதர். எல்லாரும் விசுவாசிக்கிறீர்களா? ஞானஸ்நானம் எடுத்தாச்சா? ஒரு தடவை எடுத்தேன், 2வது எடுக்கணும்னு ஏவப்படுகிறேன். ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களா? நான் வந்த பிறகுதான் ரூமே திறக்கிறாங்க. அவ்வளவு உற்சாகமாய் இருக்கிறேன், உங்களை குறை சொல்லவில்லை. ஆனால் ஒரு சின்ன கேள்வி, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் நான் எனது வாழ்க்கையில் வேண்டாம் என்று வைத்தவைகள் எவை? என்ன அமைதி! இத மாதிரி ஒரு கேள்வியை கேட்டோம்னா வீட்டுல பிரச்சனையே வராது போல. மக்களை ஒன்று யோசிங்க. சில நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், நெருக்கம், துன்பம் வரும் பொழுது சிலுவையிலே குற்றவாளி சொன்ன வார்த்தையை அடிக்கடி சொல்ல, ஏன் என்னை கைவிட்டீர் பிராணநாதா அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. இப்படி செய்திருக்கலாமே, நீங்க ஏன் இப்படி செய்யலை? நீங்க இப்படி செய்திருந்தா நான் பேசாம பிரதம மந்திரி ஆகியிருப்பேனே சுவாமி அப்படின்னு நம்ம பல கேள்விகளை நம்ம கத்துட்ட கேட்போம். ஆனா இப்ப வேற யார்ட்டையும் கேட்ட, உங்களுக்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால், இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக, இந்த இயேசு என் மேல் வைத்த அன்புக்கு பலனாக என் வாழ்க்கையில இதை வேண்டாம்னு சொன்னேன் ஐயா. இந்த காரியம் ஒரு கேரக்டரா இருக்கட்டும், ஒரு பழக்க வழக்கமா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஒரு நகையா இருக்கட்டும், அல்லது ஒரு செருப்பா இருக்கட்டும், ஆமா, அல்லது ஒரு உறவா இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒண்ணு நான் இதை வேண்டாம்னு வச்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது உங்க வாழ்க்கையில இருந்தா உங்க டைரியில ஓரமா உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி எழுதுங்க. எத்தனை வருதுன்னு பார்ப்போமே. நான் சொல்லுது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில ஆட்கள் 2 அல்லது 3, 4, 5 தாண்டவே செய்யாது. நான் சிகரெட்டு குடிக்கண்டான்னு நினைச்சிட்டேன் பையா, நல்லது, அதுவும் ஈரலுக்கு தான் நல்லது, இயேசுவுக்காக இல்லை, உன் ஈரலை காப்பாத்தி இருக்கு, அவ்வளவுதான். நுரையீரலை பாதுகாத்தோம். நான் உங்களுக்கு கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியான பதில். இப்ப நீங்க இன்னைக்கு மட்டும் இல்லை, வீட்டில் போயிருந்த இந்த கேள்வி கேட்கணும். இயேசு எனக்காக பரலோகத்திலே தன் மகிமையை விட்டு பூமிக்கு வந்தார். எனக்காக இயேசு எவைகளை விட்டார்னு சொன்னா காலம் முழுவதும் படிக்கலாம், அவ்வளவு காரியங்கள் இதற்கு பின் மறைந்திருக்கிறது. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன விட்டேன்? நான் என்ன விட்டிருக்கேன் இதுவரைக்கும்? கோபத்தை விட்டனா? அந்த முன் கோபத்தை என்னால விட முடிஞ்சிருக்கா? யோசிக்கணும். ஹலோ, நம்ம என்ன விட்டோம்? இல்லையா, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எப்போ வருவீர்? எதுக்குடா? இல்ல உங்க கூட வர்றதுக்குதான். வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபையை பார்த்து தான் கேட்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் விட்டது என்ன? நீங்க எதை விட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் எதை விட்டேன்னு உங்களுக்கு. ஆனா உங்களுக்கும் தெரியும், என்ன எனக்கும் தெரியும். நம்ம என்ன விட்டோம்?
அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இந்த பகுதியில் சொல்லுகிற அவருடைய பாரம்பரியத்தை சொல்லுவார். பாருங்களேன், 5வது வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் தங்கச்சி படிமா. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். கடைசி வார்த்தையை சொல்லுங்க. நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். என்னை இதுவரைக்கும் ஒரு பெயர் தள்ளி நின்னு சொன்னதில்லை அப்படின்ற அவ்வளோ கான்ஃபிடென்ட். நம்ம ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் ஆலயத்தில் வந்து நான் பாவம் செய்தேன், மீதியை சொல்லுங்க, உம்மை நோக ஆண்டவர் சொல்ல, எல்லாம் 10 வருஷம் ஆச்சு ஞானசானம் எடுத்து, இன்னுமா செய்துட்டு இருக்க? உம்மை தேடாமல் கொடிட்ட இடத்தை நிரப்புக. நம்ம ஒவ்வொரு முறை தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது மற்றவர்கள் என்னை குற்றவாளியாக தீர்க்காதது 2வது, என் மனசாட்சியே என்ன குற்றவாளியை தீர்க்குதேம்மா. ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வருகிற வருகைக்காக காத்திருக்கிற நான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வரும் பொழுது ஒரு பாவ சங்கீர்த்தனம் எனக்கு தேவைப்படுகிறது. என்னை மன்னியும் அப்பா, என்னை கழுகும் அப்பா. இதுக்கு பேசாம நீ 10 நிமிஷம் வாஷிங் மிஷின்ல படுத்துட்டு வர வேண்டியதானே? டெய்லி கழுவி யோசிப்பாரா இல்லையா? நீ ரட்சிக்கப்பட்டு தானே, அபிஷேகம் பெற்ற பிள்ளை தானே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தானே, அந்த ரட்சிப்பிலும் நிலையான தேவ கிருபையிலும் நிற்க முடியலையே. அப்ப அதான் சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி எவனாலும் குற்றம் சாட்டப்படாதவன், அத்தனை தூரம் அவருக்கு தெரிந்த பிரமாணத்தில் தெளிவாய் வாழ்ந்த மனுஷன். அந்த மனுஷன் பாவின்னு சொல்ல முடியாது. ஆனா தேவனுடைய கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி அவர் சொல்லுகிறார், பாவியிலும் பிரதான பாவி நான். அவர் அறிந்த சத்தியத்திலே ஒருவனாலும் குற்றம் சாட்டப்படாத மனுஷன் தெய்வீக பிரமாணத்தின்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி பாவியாகிய மனிதன் என்று சொல்லுகிறார். அந்த மனிதன் என்றைக்கு கிறிஸ்துவின் வசனத்தை தெளிவாக கற்றுக்கொண்டாரோ அன்றைக்கு தனக்கு லாபமாயிருந்த அத்தனையும் நஷ்டமென்று எண்ணிவிட்டு குப்பையா நினைச்சு எரிஞ்சிட்டு இயேசுவுக்காக வந்துட்டான். இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஆயத்தம், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதற்கு ஆயத்தம். ஆனா யாரும் என்ன எதுவுமே சொல்லிக்கிறப்பட பெந்தகோஸ்துக்கா போற நீ அப்படின்னா சீச்சி இல்லாம நீ இல்ல, நீனும் பெந்தகோஸ்துக்கா போறா, ஐயே எனக்கு பிடிக்கவே செய்யாது. அதாவது வெளிநாடுகளில் வந்து ரட்சிக்கப்பட்ட பலரும் இப்படிதான் பிரதர். இங்கே பாஸ்டருக்கு ரொம்ப கிட்டே இருப்பான். அவன் தான் போட்டா எடுப்பான், இவன் பாவம். அவன் தான் கீபோர்டு வாசிப்பான், அவன் தான் கை தட்டுவான், அவன் தான் பாட்டு பாடுவான், அவன் தான் பாய்ப்பான். நல்ல வேளை கோயில் இடிக்கவும் நிற்பான். அவ்வளவு தீவிரமா இருப்பான். ஆனா அதே நேரத்தில் இந்தியாவில் போய் இறங்கின உடனே ரட்சிப்பும் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, ஆவிக்குரிய சபை இல்லை, ஆவிக்குரிய ஜீவிதம் இல்லை. அங்க போனா முன்னால எந்த பாரம்பரியம், எந்த உலகம், எந்த நண்பர்கள், எந்த உலக வாழ்க்கையில் இருப்பானோ அது அப்படியே கண்டினியூ பண்ணுவான். அதுதான் எப்படின்னு தெரியல. ஆனா அங்க இருந்து கிளம்பி இங்க வந்து இறங்கிட்டான்னு வைங்க, கிருபையே இந்த போட்டு கொளுத்த பண்ணிட்டு இங்க கேட்டா சொல்லுவான், ரசிக்கப்பட்டு அம்மா ஞானஸ்நானம் எடுத்தோம்லா, மற்றவரெல்லாம் கொடுத்தாரு, ஆவியில நரம்புவோம், எத்தனை பாய கழிச்சிருப்போம் நம்ம. இது ஒரு மானங்கட்ட பொழப்பா தெரியல உனக்கு? இப்படியெல்லாம் உசுர்வாழனுமாடே வேஷம் போட்டுக்கிட்டு. கேளு, எனக்கு பதில் சொல்லு, தப்புன்னா இப்ப எழும்பி சொல்லு. இப்படி ஒரு மானம் பட்ட ரட்சிப்பு உனக்கு வேணுமா?
அல்லேலூயா. என்ன மீது என்ன வேலை இல்லப்பா. நம்ம யோசிக்கணும், நிறைய யோசிக்கணும். கேட்க வேண்டிய விதத்துல பிரசங்கம் கேட்டா பலருக்கு ரசிக்கப்பட்டதே மறந்து போகும். தெரியுமா உனக்கு? இயேசு எனக்காக எல்லாவற்றையும் விட்டாரு. அந்த இயேசுவுக்காக நான் விட்டது எது? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், என்னால் இதை விட முடிஞ்சிருக்கு பாஸ்டர். ஒரு காலத்துல பாரம்பரியத்துல தான் இருந்தேன். என்றைக்கு கிறிஸ்துவை அறிந்தேனோ அந்த பாரம்பரியம் எனக்கு நீ மரிக்கிறது வரை வேண்டாம்னு நினைச்சிட்டேன். உலகம் எனக்கு பெரிதாய் தெரிந்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா என்றைக்கு என் ஆண்டவருடைய அன்பை நான் பார்த்தேனோ அன்றைக்கு இந்த உலகத்தை வேண்டாம் என்று வைத்து விட்டேன். பணம்தான் முக்கியம், மேன்மை, பணம்தான் செருக்கு என்று நினைத்த ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் பணம் தேவை என்று புரிந்து கொண்டேன். பண ஆசை தேவையில்லை என்றும் நான் புரிந்து கொண்டேன். பணத்திற்காக மட்டும் ஓடுகிற வாழ்க்கையை நான் வேண்டாம் என்று வைத்திருக்கிறேன். போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா பேசாம இந்தியாவில் இருந்திருக்கலாம். இருக்கட்டும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். இயேசுவுக்காக என்ன காமனா சொல்றீங்க? இத்தனை தூரம் உமக்கு கிடைத்த மேன்மை, அந்தஸ்து, மேன்மை. அதாவது ஒரு நாள் ஒரு ஒரு புத்தகத்தில் இப்படி வாசித்தேன். இன்றைக்கு இருக்கிற முறைமையின்படி 9 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருந்தார். அன்றைக்கு அவ்வளவு பணக்காரனா இருந்திருக்கான். ஆனா அதெல்லாம் விட்டுட்டான், பாட்டுக்கு இறங்கிட்டான். என்ன? இயேசுவுக்காக. அப்ப நான் இந்த பகுதியை படிக்கும் பொழுது எனக்கு இவர் என்ன விட்டார், எதுக்கா விட்டார் அப்படின்னு படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கா இல்லையா? ராத்திரி என்ன சாப்பாடியா? டிஃபன் பிரியாணியா? இருக்கட்டும். இந்த பகுதியை நம்ம இன்னைக்கு ஒரு நாள்ல எல்லாம் பேச முடியும். என்னமோ இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுனதுனால, ஆவியானவர் என்னை நடத்தினதுனால உங்களோட சில நிமிடங்கள் மட்டும் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் உதவி செய்வார். நம்முடைய கேள்வி, அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு லாபமாய் இருந்தவைகளை ஏன் விட்டார்? வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார். இனி நம்ம வேகமா வருவோம். 8வது வசனத்தை இப்ப எல்லாரும் சேர்ந்து படிச்சா நல்லா இருக்கும். சிலர்லாம் கையில பைபிள் இல்லை, நீங்க என்ன செய்துக்கிடுங்க, ஒன்று பார்த்து படிங்க. நீங்க துபாயில தான் இருக்கிறீங்க, கையில ஒரு பைபிள் வச்சிருக்கலாம். சவுதியில தான் கொஞ்சம் பிரச்சனை, அது இப்போ அவ்வளவு பிரச்சனையா இல்லை. படிப்போம். அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஆமென். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை இன்னும் நான் அறியணும், இன்னும் நான் என்ன செய்யணும்? அதுக்காக எனக்கு தடையாயிருந்த எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டேன்? நஷ்டம்னு நினைச்சிட்டேன். அப்போ பவுல் சொல்லி தருகிற ஒரு ஆழமான ரகசியம் என்ன என்றால், உலகம் எனக்குள் இருக்கும் பொழுது என்னால் கிறிஸ்துவை சரிவர அறிய முடியாது. அவர் சொல்லுகிறார், எனக்கு யாரை அறியணும்? இயேசுவை அறியணும். அவர் அறிய நினைக்கிற காரியம் என்ன? 8ஆம் வசனத்துல காமனா சொல்லுகிறார், இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை. ஆனா 10ஆம் வசனத்துல இன்னும் சில காரியங்களை அறிய சொல்லுவார். 10ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும்
அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்கும். போதும், ஒரு அல்லேலூயா. அவர் 3 காரியங்களை அறிய ஆசைப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 3 காரியங்களை அறிய ஆசைப்படுகிறார். ஒன்று, அவரையும், சொல்லுங்க அந்த வார்த்தையை, அவரையும். இரண்டாவது, அவருடைய உயிர்த்தெழுதலின், அவரை எது உயிர்த்தெழ பண்ணிற்றோ, 2 காரியம் நீங்க புரியணும் இதுல. ஒன்று, அவரில் இருந்து வெளிப்பட்ட உயிர்த்தெழ பண்ணும் வல்லமை. லாசருவை உயிரோட எழும்ப பண்ணினாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே போல அவர் உயிரோடு எழும்பினாரா இல்லையா? அப்ப அவருக்குள் வெளிப்பட்ட உயிர்த்தெழுதலின் ஒரு வல்லமை உண்டு. அவருக்காக வெளிப்பட்டதும் உண்டு, அவர் மூலம் வெளிப்பட்டதும் உண்டு. அப்ப அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எத்தகையது என்பதை எனக்கு ஒன்று என்ன செய்யணும்? முதல்ல யார அறியணும்? அவரை. 2, அவருடைய உயிர்த்தெழுதலின். மூன்றாவது சொல்லுகிறார், அவருடைய பாடுகளுக்கு என்னோடு இருக்கிற ஐக்கியம். நம்ம ஜெபம் நம்ம சொல்லுவோம் இல்ல, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, எனக்காக பாடுபட்டீரே. அப்ப அவருடைய பாடுகளில் எனக்கு இருக்கிற ஐக்கியம். நம்ம காமனா நம்ம வீட்டில் ஜெபிக்கும் பொழுது திருவிருந்து ஆராதனைகளில் பாடுவோம், இந்த பாடுகள் இந்த வாழ்வுக்காய், அப்படியெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்ப அவருடைய காயங்களில் எனக்கு இருக்கிற பங்கு என்ன? அவருடைய தழும்புகளில் எனக்கு இருக்கிற பங்கு என்ன? அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் 3 காரியங்களை அறிய ஆசைப்படுகிறார். ஒன்று, அவரை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும், அவருடைய பாடுகளில் எனக்கு இருக்கிற ஐக்கியத்தை அறியணும். ஐயா, அவரை அறிஞ்சிட்டோம்னா, அவரை அறிந்து விட்டால் வேதம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் நான் அவனை, அடுத்த வார்த்தை, அவனின் நாமத்தை அறிந்தபடியினால். ஒரு மனுஷன் ஆண்டவரை சரியா அறிஞ்சிட்டான்னு வைங்க, அவன் வாழ்க்கை மாறியாச்சு பிறகு. பைபிள்ல நீங்க அவரை அறிகிற அறிவின் மேன்மை அப்படின்னு சொல்லி தேடி வாசிக்கணும். தெய்வத்தை ஒரு மனுஷன் அறிஞ்சாச்சுன்னா அவன் குடும்பம் தப்பியாச்சு, அவன் குடும்பம் அவ்வளவுதான். அதனாலதான் பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கும் பொழுது பெரியவங்க கேட்பாங்க, பையன் ஆண்டவர் அறிஞ்சவனா? இந்த வார்த்தை கேட்பான். பொண்ணு ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளையாம்பா. ஏன்? ஆண்டவரை ஒருத்தன் அறிஞ்சாச்சுன்னா அவன் வாழ்க்கை தப்பியாச்சுன்னு அர்த்தம். அதுதான் ஆண்டவரை அறிந்த ஒரு குடும்பம், ஆண்டவரை அறிந்த ஒரு மனுஷன், ஆண்டவரை அறிந்த ஒருவன் வீட்டுக்குள் உண்டானால் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும். அவ்வளவுதான். ஏன் 276 பேர் இருக்கிறாங்க கப்பல்ல, அதில் ஆண்டவர் அறிஞ்ச யார் இருக்கா? பவுல் இருக்கிறார். பைபிள் என்ன சொல்லுச்சு? உன் ஒருவன் நிமித்த அத்தனை பேருடைய பிராணனும் தப்பிச்சு. தேச்சாச்சா? மத்த உயிருக்கு பாதுகாப்பு யாரு? தெய்வத்தை அறிஞ்ச ஒருத்தன். ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷன் இருந்தா போதும் ஐயா. ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் அறிஞ்ச ஒரு மனுஷன் இருந்தா போதும், அவங்க குடும்பம் தப்பிடும். அவங்க குடும்பம் தப்பிடும். அவன் அந்த குடும்பத்திற்கு அரண். நீங்க உங்களை என்ன நினைச்சிய? நீங்க ஆண்டவர் அறிஞ்ச வாழ்க்கை என்ன விளையாட்டா? நம்ம யாருன்னு நமக்கு தெரியாதது தான்ப்பா பெரிய பிரச்சனை. சாதாரணமே நமக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா சிலருக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறதே தெரியாது. அதுதான் பயங்கர வேதனை. அவரை அறியணும். இன்னும் உண்மை நான் என்ன செய்யணும்? இன்னும் உண்மை அறியணும், உண்மை அறியணும். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த அளவிற்கு ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறாருங்கிறது சும்மா ஒரு டிப்ஸ் தாரேன். டைம் ஆயிடுச்சு, முடிக்கிறேன். பிரியாணி கூப்பிடுது உங்களை. முதல்ல அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேணாம். நீங்க ஒளிக்கு முன்னால நிக்க முடியாம கீழே விழுறாருல்ல. அப்ப இயேசுவினிடத்தில் கேட்கிற கேள்வி என்ன? கேள்வி என்ன? நீர் யா அப்படின்னா யாருங்கிறது அவருக்கு தெரியல. அப்ப அவருடைய விசுவாச வாழ்க்கை இயேசு யார் என்று தெரியாமல் தான் என்ன செய்யுது? ஆரம்பிக்கிறது. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தன் உத்தம குமாரனுக்கு தன் நிருபத்தை எழுதும் பொழுது சொல்லுகிறார்,
நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தை அவர் எதற்கு செலவிட்டிருக்கிறார்? அவரை அறிகிறதுக்குத்தான். சொல்லுது புரியணும். அந்த வெளிக்கு முன்னால நிக்க முடியாம அவர் கீழே விழும் பொழுது கேள்வியே நீர் யார்? தள்ளி போட்டது தெரியுது. அதாவது அந்த 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 வார்த்தைக்கு என்ன எவ்வளவு தள்ளி போட்டான்? நான் சொல்ல புரியுதா இல்லையா? என்னை யாரு தள்ளி போட்டான்? அப்ப முதல்ல ஆண்டவரை அறியாதவராகத்தான் விசுவாசத்தை ஆரம்பிக்கிறார். அதே மனுஷன் முடிக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராக. அப்போ இந்த அளவிற்கு ஒரு மனுஷன் தனது வாழ்க்கையை முடிக்கணும்னா தன்னுடைய ஜீவிதத்துல அவரை அறிகிறதற்கு அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகளின் நிலைமை என்ன? 2 மணி நேரம் ஆராதனை, அதுல 40 நிமிஷம் பிரசங்கம், அரை மணி நேரம் தாண்டின உடனே பக்கத்துல கேட்பான், இவர் எப்ப முடிப்பாரு? இன்னைக்கு பூட்டுற பைபிள் இனி என்னைக்கு திறக்கும்? வெரி குட். அதான் சொன்ன, நீ என்ன சொல்லுவேன்னு பாப்போம். அப்ப தெளிவா சொல்றேன். அப்ப ஆண்டவரை அறிவதற்கு ஒரு பெரிய பகுதி பரிசுத்த வேதாகமம். நமக்கு ஆண்டவரை நாம் அறிவதற்கு நமக்கு துணையாய் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வழி பரிசுத்த வேதாகமம். ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய வேலை பழு, மனிதனுடைய வேலை அழுத்தங்கள், மனிதனுடைய உலகத்திற்கு அடுத்த காரியங்களில் அவனுடைய அதிக ஈடுபாடுகள் ஆண்டவரை அறிகின்ற முதல் முயற்சியிலேயே அவன் என்ன செய்து விடுகிறான்? தோற்று போடுகிறான். சரி, விடுவோம். ஒரு வாரத்தில் 168 நாட்கள் மணி நேரங்கள், 168 மணி நேரங்களில் ஆலயத்திலே தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம்? அது உங்களுக்கு தானே தெரியும். கலந்து எனக்கு என்ன தெரிய போகுது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுமா இல்லையா? 168 மணி நேரம் உலகத்திற்காக செலவிடுகிற நான் 2 மணி நேரத்தில் அரை மணி நேரம் 45 நிமிடங்கள் ஆண்டவரை குறித்து ஆமீன் வேதத்தை கற்றுக்கொள்கிறதுனால் அவரை என்னால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஏம்ல ஒரு மாதிரி பார்க்கிற கோமாளி. அப்ப என்னுடைய சபை ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத ஒரு சபையாகத்தானே இருக்கும். என்னுடைய ஊழியம் தவறு செய்கிறதா? நான் தவறு செய்கிறேனா? என் விசுவாச பிள்ளைகளை தவறான வழியில் தானே நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவனாக இருப்பதல்ல, கிறிஸ்துவுக்குள் இருப்பதுதான் வாழ்க்கை. நம்முடைய திருச்சபை அப்படி இருக்க ஆசைப்படணும். விரும்புறீங்களாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துக்கா ஓடி 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 என்னைக்கு திருப்தி வந்துச்சு? இங்க இருக்கிறவங்கள பார்த்து சொன்னேன், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருக்கீங்களா இல்லையா? நீங்க வந்தப்ப என்ன சொல்லிட்டு வந்த? 5 வருஷம் ஒரு பவுண்டேஷனை போட்டு சின்னதா ஒரு வீடு வச்சுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு வந்த. 5 வீடு கட்டின பிறகு இனி போக காணலையே. ஏன்? ஆசை யார விட்டு? பிள்ளை படிக்கிறா, பிள்ளை மட்டும் படிக்கட்டு. படிச்ச உடனே என்ன வந்தது? இனி ஒரு கல்யாணம் மட்டும். கல்யாணம் பண்ணுன என்னாச்சு? இளைய பிள்ளைய பார்த்து. இனி என்ன? சொருவின பெற வேண்டியத. அதுதான் நான் சொல்றேன். உலகத்திற்காக ஓடி 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 ஓடி. அதான் சொல்ல, தேவை என்பது மனிதன் மரிக்கிறது வரைக்கும் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார், ஆனால் உனக்கு தேவையானது ஒன்று, உனக்கு தேவையானது ஒன்று. அப்போஸ்தலன் பவுல் அதான் சொல்லுகிறார், இதுவரை எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நான் எப்படி நினைக்கிறேன். ஏன்? நான் அவரை இன்னும் அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியணும், அவருடைய பாடுகளில் எனக்கு இருக்கிற ஐக்கியம் என்ன. பாடுகளின் ஐக்கியத்தின் சிறப்பு என்ன? தழும்புகளினால் ஒரு மனிதன் பாடுகளின் ஐக்கியத்தை புரிந்து கொண்டால் அவனிடத்தில் இருந்து தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படும். பாடுகளின் ஐக்கியம் ஒரு மனிதனிலிருந்து சரியாக அறிந்து கொண்டால் அவனிடத்திலிருந்து சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படும். அவன் தன்னுடைய சரீரத்தை அவனை சுகமாக்குகிற ஒருவனாக இருப்பான். அதுதான் வேதத்தின் அடிப்படை.
வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களிடத்திலிருந்து விசுவாசம் வெளிப்படும். ஏன்? அந்த தழும்புகள் என்னை சுகமாக்கத்தானே. அப்படியானால் என் கண்களுக்கு முன் வருகிற ஒவ்வொரு மனிதனை சுகமாக்குவதற்கு ஐயோ எனக்கு கிருபை இல்லை என்று நான் தூரமாய் நிற்க மாட்டேன். அந்த பாடுகளில் எனக்கும் ஐக்கியம் இருக்கிறது என்று நான் சுகமாக்குவேனே. அப்ப இன்றைக்கு பகல் வேளை, இன்றைக்கு ராத்திரி பொழுதில் நான் ஒன்று புரிகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை அறிவதற்கு, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதற்கு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிவதற்கு முயற்சித்தது போல. அப்ப அவர் சொல்றார், ஓகோ, உலகத்திலே அதிக கவனம் பாவத்தில், உலகத்திற்கு அடுத்த காரியம் பெருமைக்கு அடுத்த காரியம், பாரம்பரியத்திற்கு அடுத்த காரியம், உலகத்தின் மேன்மைக்கு அடுத்த காரியம், இதுல கவனம் செலுத்தினால் நான் கிறிஸ்துவை அறிய முடியாது. உலகம், அதாவது நீங்க நல்லா கவனிக்கணும், இங்க பார்க்கிற என்னால இங்க பார்க்க முடியாது, அவ்வளவுதான். உலகத்தின் மேல் உலகத்தின் மேல் உலகத்தின் மேல் உலகத்தின் மேல் என்னுடைய பார்வை முழுக்க முழுக்க விழுமானால் கண்டிப்பாய் தோத்திரம் ஆவிக்குரிய உலகம் எனக்கு அப்படி தெரியும், இருளாகத்தான் தோன்றும். ஒருவன் ஆவிக்குரிய உலகத்தின் மேல் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டான், அவனுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்து விடும். என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒரு சபை போதகனாக மேக்சிமம் என்னால் முடிந்த மட்டும் எந்த சபைகளுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினாலும் என் பலிபீடத்தில் நிற்கிறது போன்றே நான் போதித்து பழகி போனேன். அதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய சபைகள் வளரணும். உங்களுடைய கவனங்களை கொஞ்சம் தெய்வீகமா கொஞ்சம் கூட்டி பாருங்களேன். உங்க உலகத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டியது வராதுன்னு சொல்லுங்க. மாற்றம் வரும். நீங்க அதுல கவனம் செலுத்துறதுனால அதுவும் இல்லை இதுவும் இல்லாம போகுது. உங்களுடைய கவனத்தை நீங்க என்ன செய்யுங்க, ஆத்மீகத்திற்கு அடுத்த காரியங்களில் கவனம் செலுத்துங்க. இதை ஒரு பொருட்டா எடுக்காதீங்க, அது உங்க பின்னாடி வரும். சங்கீதம் 23 தெரிந்த ஒரு காரியம் இருக்கிறது, நான் கர்த்தருடைய வீட்டில் நித்தமும் நிலைத்திருப்பேன். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? மன்னிச்சுக்கிடுங்க, ஏடு மக்களே. சங்கீதம் 23 வருவோம் கடைசியில. நான் கர்த்தருடைய வீட்டிலே, இப்ப நல்ல கவனிங்க, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுச்சு? நன்மையும் கிருபையும். நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா நான் எதிர்பார்க்கிற நன்மையும் கிருபையும் என்ன இதுக்கு பின்னால வந்திருக்கும் எனக்கு. நானு இப்ப பிஸியானதுனால பாஸ்டர் பிரேயருக்கு வரலன்னு கேட்கிறார். ஐயோ, so many problem பாஸ்டர். இப்படியே இப்ப பிரச்சனை வேற ஒண்ணும் இல்லை, ப்ராப்ளமே நீங்க தான். உடனே நீங்க சொல்றீங்க, எங்க கஷ்டம் உமக்கு என்ன தெரியும், இக்காம அடிக்கிறதுக்கு பைசா கொடுத்துட்டு நாயா பையா நடக்கிறது எனக்கு எல்லாம் தெரியும். சகோதரா, தெளிவா சொல்லுங்க. உங்களை போற ஆயிரக்கணக்கான மக்களை நடத்துறவன் 26 வருஷமா நான் பார்க்கிறேன். தெய்வீகத்திற்கு அடுத்த காரியத்தில் எவனொருவன் கவனம் செலுத்துறானோ அவன் காரியத்துக்கு 10 நிமிஷத்துக்கு மேல ஆள வேண்டியது வராது. உலகத்திற்கு அடுத்த காரியத்துக்கா போராடுகான் தெரியுமா? அவனுக்கு வீட்டுல போய் உச்சி குத்தி நின்று உபாசம் இருந்தாலும் நடக்கலையே. அதுதான் பைபிள் சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கும் காலத்து சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தேன். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபட. கொஞ்சம் ஆத்மீகமா கவனம் செலுத்துங்க. ரொம்ப நாட்களா முடிச்சு அவிழ்க்கப்படாத சில பிரச்சனைகளுக்கு பரிகாரம் வரும் இல்லை சொல்லு. அது எப்படி வராம இருக்கு? வரும், கண்டிப்பா மாற்றம் வரும். ஆண்டவரை தேட தொடங்கு. கண்டிப்பா ஆராதனை கடமைக்குரியதல்ல, ஜபம் கடமைக்குரியதல்ல. ஆமென், தோத்திரம். தேவனை தேடுவது கடமைக்குரியதல்ல, அது நம்முடைய ஜீவன், அது நம்முடைய பலன், அது நம்முடைய ஆரோக்கியம்,
அதுதான் நமக்கு ஆரோக்கியம், அதான் உண்மை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்றாங்க. பிசாசு பலரையும் இதுக்கு மேல கவனம் செலுத்தாமையே தோத்திரம் அநேக பிரச்சனைகளில் குடிச்சு டென்ஷன் ஆக்கி வச்சிருக்கிறான். ஆலயத்துக்குள்ள வந்திருந்தாலும் இந்த நினப்பு பூரா படக்கு படக்குன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்னு. உங்களுக்கு புலமொழி எல்லாம் பயங்கரமா தெரியுது. தோத்திரம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஒண்ணு பார்க்கலான்னு நினைக்க, ஒண்ணு கை தூக்குங்க பாப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருத்தி தான் பேச. கவனம் செலுத்து. ஏன்னா நானும் யோசிக்கிறேன்ப்பா, நம்ம பார்க்கிறோம்ல சில ஆட்கள் படுகிற பாடுகள் இவ்வளவு படண்டாமா இருக்குது. நம்ம அதிக கவனம் இதுல செலுத்துறதுனால கிருபை தூரமா இருக்கு, பிரயாசத்திற்கு தக்க பலனும் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் முடிஞ்சு. மொத்தத்துல பேட்டரி தீர்ந்து இருக்கு. நமக்கு இது பிடிச்ச கொம்பும் இல்லை, சவுட்ன கொம்பும் இல்லை. அப்ப இன்றைக்கு பகல் பொழுதில் ராத்திரியில் பரிசுத்தாவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், அவருக்காக அவரை இன்னும் அறிவதற்காக ஆமென் சில காரியங்களை என்னை விட்டு தூரப்படுத்தி வைத்திருக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட கேளுங்க பாப்போ சொல்ல பவுல்கிட்ட நம்ம எங்க போனாலும் கேட்கணும். கேட்டீங்களா? பரலோகத்துக்கு போகும்போது நான் கொஞ்சம் எழுதி வச்சிருக்கேன், யார் யாரையெல்லாம் கண்டு என்னென்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கேள்வி கேட்கணும்னு நான் டைரியில எழுதியே வச்சிருக்கேன். இன்னார கண்டா இது கேட்கணும், இன்னார கண்டா இது கேட்கணும். ஆமா, நிறைய சந்தேகங்கள் பைபிள்ல இருக்கு. சந்தேகங்கள் என்பதுன்னா நம்பத்தகாதது அல்ல, ஆச்சரியமூட்டுகிற காரியங்கள், ஆச்சரியமூட்டுகிற காரியங்கள் நிறைய இருக்கு. அப்போ ஒன்று, அவரை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பாயிண்ட் நம்பர் 1 பார்த்துட்டோமா? சரி, இரண்டாவது காரியத்துக்கு வருவோம். கர்த்தர் நல்லவர்.